தர்மம் தான். வேற யார் சொன்னா இதெல்லாம் உலகத்துக்கு? உபவாசம் விரதம்ன்ற ஒரு விஷயத்த உலகத்துல முதல்ல சொன்னதும் இந்து தர்மம் தான். பின்னாடி வந்தவர்களும் அந்தந்த காலகட்டத்தில் அந்த மதம் வந்த உடனே ஒவ்வொரு காலகட்டத்தில் விரதம் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கோடி வருஷங்களுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான வருஷம் விரதம் இருக்கிறது உடம்புக்கு நல்லது. சயின்டிபிக் பிரகாரம் இன்னென்ன சமயத்துல இப்படி எல்லாம் இப்படி ஒரு காலம் வரை 4:30 மணிக்கு எழுந்து படிக்கிறது முதற்கொண்டு 4:30 மணிக்கு எழுந்து தியானம் பண்றது முதற்கொண்டு எல்லாமே வசத்தின்னு சொன்னது இந்து தர்மம் தான். தியானம்ன்ற ஒரு கான்செப்டை கொடுத்ததே உலகத்துக்கு இந்து தர்மம் தான். அஷ்டாங்க யோகம், யோகம்னு ஒரு விஷயம் சொல்ல யார் கண்டுபிடிச்சா உலகத்துல? நீ எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா யோகம் 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 யோகம். நான் யோகாசனம் பண்றேன். உலகத்துக்கு யோகாசனம்ன்ற ஒரு விஷயத்தை சொன்னதே இந்து தர்மம் தான். ஆபரேஷன் நீ சொல்றானே அந்த அவ்வளவு அழகா அந்த ரண வைத்தியம்னு ஆயுர்வேத சாஸ்திரத்திலேயே இருக்கு. எத்தனையோ மூலிகைகளுக்கெல்லாம் இன்னென்ன மருத்துவ குணங்கள் உண்டுன்னு சொல்லி அதை வாழ்க்கையோட சேர்த்தது இந்து தர்மம் தான். உபவாசம் இருந்தா இந்த மாதிரி ஆகாரம் சாப்பிடணும், இந்தந்த மாசங்கள்ல இந்த மாதிரி ஆகாரம், இந்தந்த பண்டிகைகள், இந்தந்த பண்டிகைகள்ல இந்த மாதிரி ஆகார நியமங்கள் எல்லாமே உலகத்துல சொல்லி கொடுத்தது இந்து தர்மம் தான். கல்யாணம் ஆகிறது முன்னாடி வாழ்க்கை எப்படி இருக்கணும், கல்யாணம் ஆன பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கணும், ரிட்டையர் ஆன பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு சிதிக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கணும். உலகத்துக்கு இதெல்லாம் வேற யாரும் சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய பக்குவம் யாருக்குமே கிடையாது. உடுத்தியக்கூடிய வஸ்திரத்திலேருந்து சாப்பிடக்கூடிய ஆகாரத்திலேருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது. கோவிலை கட்டுறது முதற்கொண்டு எல்லா ஜனங்களும் சேர்ந்து நீ எல்லாரும் கொடியேற்றா, எல்லாரும் தேரோடுறா, எல்லாத்தையும் அஸ்திவாரம் நம்ம கொடியேற்றம்னு ஆரம்பிச்சது இந்து தர்ம கோவில்கள்ல தான். தேர் ஓட்டினது முதல்ல இந்து தர்மம்.